விக்னேஷ் ராஜா. இப்போ நீ என்ன கேட்ட? அந்த போஸ்ட்டுக்கும் நடுவில் போஸ்ட்டுக்கும் கல்லுக்கும் நம்ம வண்டிக்கும் நடுவில் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி நீ கேட்க அப்படிதானே? இப்போ இந்த இடத்துல ஏதாவது உனக்கு இருக்குன்னு சந்தேகம் வருது இல்லையா? அந்த ஸ்பாட்டுக்கு பேர் என்ன தெரியுமா? பிளைண்ட் ஸ்பாட், கண்ணுக்கு தெரியாத பகுதி. இப்போ இங்கேருந்து வண்டியில் உட்காந்து பார்த்தா நம்ம வண்டிக்கிட்ட இப்போ சப்போஸ் ஆடோ ஒரு நாய்க்குட்டியோ படுத்துனா தெரியாது அப்படி தானே? அதான் நீங்கள் எதிர்பார்க்குற. அதுக்கு பேர் என்னது? பிளைண்ட் ஸ்பாட். நமக்கு இங்கேருந்து பார்க்கும்போது போஸ்ட்டு தெரியுது, கல் தெரியுது, அதுலேருந்து ஒரு அடி தான் தெரியுது. சரியா? இருந்து பார்க்கும்போது வண்டிக்கு முன்னாடி போஸ்ட்டுக்கு தெரியுது, கல்லுக்கு தெரியுது. ஆனால் நம்ம வண்டி அதுலேருந்து 10 அடி தள்ளி நிற்கி. அப்போ அதில் ஒரு 3 அடி விட்டால் கூட ஒரு 7 அடி நமக்கு தெரியலன்னு நீ சொல்கிற. இந்த 7 அடிக்கு என்ன பேர்? பிளைண்ட் ஸ்பாட். என்ன? கண்ணுக்கு தெரியாத இடம். ஓகேவா? சரி. இப்போ நீ இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வேறு வழியே கிடையாது. என்ன? வண்டி விட்டு இறங்கி போய் பார்த்துக்கோ. இப்போ நம்ம வண்டியை மூவ் பண்ண போகிறோம் இல்லையா? அப்போ வண்டி விட்டு கீழே இறங்கி போய் பார்த்துக்கோ. என்னாச்சு? எதுவும் இருக்கா? ஒன்றும் இல்லை. அதாவது நம்ம வண்டிக்கு பின்னாடி இருந்து வந்து ஏறணும், வண்டிக்கு முன்னாடி என்ன நீ கவனிக்கலை. அப்போ உனக்கு அந்த சந்தேகம் வந்துச்சு இல்லையா? வெரி குட். இது நம்ம முன்னெச்சரிக்கையா? அப்போ எங்கே பார்க்கணும்? கண் பார்வை ரொம்ப முக்கியம். 20% கண் பார்வை, 20% மூவிங், 60% ஸ்டீரிங். ஸ்டீரிங் தேவையெல்லாம் ப்ளே பண்ணிக்காத. 2 சைடு கண்ணாடி பாரு. போட்டோம். இன்றைக்கி 2 வீலர் அவன் தானே சொல்லிட்டு தான் போட்டோம். லேசாக லெஃப்ட் வா. ரைட்டில் தான் மண் பைப்பெல்லாம் வச்சுருக்கு, கொஞ்சம் வெளியே போயிடக்கூடாது. ரைட் கண்ணாடி பார்த்து தெரியும். லெஃப்ட் வா, லேசாக லெஃப்ட் வா. லெஃப்ட்னா லெஃப்ட் தான், ரைட்னா ரைட் தான், மாற்றி கிடையாது. ஸ்டீரிங்கில் லெஃப்ட்னா லெஃப்ட் தான், ரைட்னா ரைட் தான். லெஃப்ட் கண்ணாடி பாரு. லெஃப்ட்டுக்கு வா, லெஃப்ட்டுக்கு வா. லெஃப்ட் கண்ணாடி பார்த்துக்கோ. லெஃப்ட் கண்ணாடி. போட்டோம். இப்போ ரைட் சைடில் ரோடை எட்டி பாரு. ரைட் சைடில் ரோடை பாரு. கையை 12 வை. போட்டோம் போட்டோம். இப்போ அடிக்க வேன் வருதா? எங்கேருந்து வேன் வருது? இங்கே தானே வருது. அப்போ அவங்க போய்கிட்டோம். இன்னும் நம்ம சைடு ரோட்லேருந்து போகிறோம். பொதுவாக ஃபார்வேர்டில் வந்தாலுமே சைடு ரோட்டில் வந்தால் நினைக்கணும், நிப்பாட்டி எடுக்கணும். அப்படி தானே? நம்ம ரிவர்ஸில் வரோம். அப்புறம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். ரைட்டு. இப்போ எடு பார்ப்போம். அடுத்த வேன் வருது பாரு. அடுத்த வேன் வருது, வண்டி வருது. அதுக்கு தான் பிரேக்கில் காலை ரெடியாக வைக்க சொன்னேன். இப்போ வேறு வண்டி வருதா பார்த்துக்கோ. 2 பக்கம் வருதா பார்த்துக்கோ. ஹாய். நம்ம வீடியோலாம் நல்லா இருந்துச்சா? இப்போது நீங்கள் வந்து நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், என்ன கமெண்ட் பண்ணலாம், ஷேர் பண்ணலாம், லைக் பண்ணலாம். நல்ல விஷயங்கள் 4 பேருக்கு போய் சேரணும். சரியா? இது நம்ம கொடுத்துருக்க வீடியோலாம் நல்லா இருக்கா இல்லையா? மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தொடர்ந்து வீடியோ பாருங்கள். 2 பக்கம் வருதா பார்த்துக்கோ. வரல, அப்போ மூவ் பண்ணு. நல்லா விரும்புன்னு திருப்பு. திருப்பு. 1 2 ரைட்டை வெளியே எட்டி பாரு. ரோட்டில் போதா கீழே போதா? ரோட்டில் போதா கீழே போதா? நல்லா பாரு. ரோட்டுக்கு ஏறுதா கீழே போதா? பின்ன போட்டோம். நகட்டு. வண்டியை மட்டும் நகட்டு. இப்போ லெஃப்ட்டில் கண்ணாடி பாரு. இனிமே ரோட்டில் ஏறிட்டா இல்லையா? லெஃப்ட் இந்த மிரர் பாரு. ரோடு எண்டு தெரியும் பாரு. ரோடு எண்டு நல்லா தெரியட்டும். தெரியுதா? இன்னும் கொஞ்சம் வரட்டும். இன்னும் கொஞ்சம் ரோடு நல்லா எண்டு வரட்டும். இன்னும் கொஞ்சம் வரட்டும். நகட்டு. எடு 3 சுற்று எடு. 3 சுற்று. மெதுவா லெவல் பார்த்துட்டு எடு. வண்டி எங்கே போய் பார்த்துட்டு எடு. பார்க்காம எடுக்க. ஸ்டீரிங்கை பார்க்கக்கூடாதுல்ல. வண்டி நகட்டு. எங்கே பார்க்கணும்? நகட்டு. நேராக வருதா பாரு. ரோட்டில் வருதா கீழே போதா பாரு. லெஃப்ட் கண்ணாடி பார்த்துட்டு வண்டி நகட்டுனா தெரியும். ரோட்டில் வருதா வண்டி கீழே போதா? எத்தனை வண்டி வருதா? அப்போ நிப்பாட்டு. கிளச்சு பிரேக்கு. வண்டி ஃப்ரீயாக போகுதா? ரைட்டு இடம் கிடக்கா இல்லையா? அப்போ நீ கரெக்டாக வந்திருக்கியா? ரோட விட்டு கீழே இறங்கியிருக்காங்க. அப்போ கரெக்டாக வந்திருக்கியா இல்லையா? ரைட். வாழ்த்துக்கள். வசதிகள் போட்டு முன்னாடி போ. உண்மை போடும். நிப்பாட்டு. நீ இப்போ இந்த ரோட்டில் இருந்து அப்படியே வலது பக்கம் ரிவர்ஸ் வந்த அப்படி தானே? அப்படியே வந்து
வலது பக்கம் திரும்பி இப்போ ஃபார்வர்டில் போகிறேன். சரியா? புரியுதா இல்லையா? ரைட். சூப்பராக எடுத்த. வாழ்த்துக்கள். டிரைவர்கிட்ட பேசிக்கிட்டே வண்டி ஓட்டுறது ரிலாக்ஸாக ஓட்டுறதுக்காக தான். சரியா? சரி. இப்போ இந்த ரிவர்ஸ் நீங்கள் எடுத்தீங்க இல்லையா, இதில் கிளச் பெடல் உங்கள்கிட்ட இருந்துச்சா என்கிட்ட இருந்துச்சா? சத்தமாக சொல்லுங்கள். உங்கள்கிட்ட தான் இருந்துச்சு. கால் வெயிட் தெரிஞ்சுதா இல்லையா? கொஞ்சம் அதிகமாக விட்டு ஆஃப் ஆயிருங்கிறதுலாம் ஃபீல் பண்ண முடியுதா? சரி. வேன் வரும்போது வண்டி நிப்பாட்டிங்களா? அப்போ கிளச்சும் பிரேக்கும் வச்சு நீங்கள் நிப்பாட்டிங்க, நான் நிப்பாட்டணும். ரெண்டு பக்கம் பார்த்தீங்களா? நல்லா பார்த்தீங்களா? ஏன்னா இப்போ ஃபுல்லாக உங்களோட வியூ காட்டினதுனால நீங்கள் வண்டி ஓட்டுற இந்த யூஸ் பண்ணுற கண்ட்ரோல்ஸ் நம்மளால் காட்ட முடியல. ஆனால் உங்களுக்கு தெரியணும், மற்றவங்களுக்கு தெரியும். அதுக்காக உங்கள்கிட்ட கேட்குறேன். அதில் ஒன்று சொன்னீங்களே, இப்போ நான் பேச்சு கொடுத்துட்டே நீங்கள் வண்டி ஓட்டுறீங்க, 2 டேர்னிங் எடுத்துட்டீங்க, உங்களை ரிலாக்ஸாக எடுக்க முடியுதா இல்லையா? அப்போ கார் ஓட்டிடலாமா? எத்தனை நாள் ட்ரைனிங் எடுத்தீங்க? 7வது நாள். 7வது நாளே உங்களால் இவ்வளோ தூரம் ஓட்ட முடியுதா? அப்போ ட்ரைனிங் எப்படி போயிட்டுருக்கு? நம்ம சொல்லிட்டுக்கெல்லாம் உங்களுக்கு நல்லா பிடிச்சிருக்கா? ரைட். வாழ்த்துக்கள். நல்லா சைன் பண்ணணும். எனக்கு கிடைச்ச வைரம் நல்லா ஜொலிக்கணும்.